ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்மளுடைய டிஃபால்ட் ஆர்டரில் இருக்கக்கூடியது பன்னீர் பட்டர் மசாலா. இதை ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையே அதே ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் எப்படி வீட்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. 300 கிராம் பன்னீருக்கு நான் 4 பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். ஏன்னா நாட்டு தக்காளி போடும்போது இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்காது, அதனால பெங்களூர் தக்காளி 4 எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு 1.5 வெங்காயம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதை தவிர இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய். இப்போ வெங்காயம் தக்காளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணால் போதுங்க. இதை தவிர முந்திரி கசகசா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸை நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். குக்கரில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறமேட்டு தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி கசகசா, இது நம்மளுடைய கிரேவியோட திக்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியிலேருந்து லேசாக தண்ணி விட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நம்மளுடைய விழுது இப்படி இருக்கும். இதை கூலாக விட்டு மிக்சரில் போட்டு நல்ல மையம் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் தண்ணி ஆட் பண்ண தேவையே இல்லை, இதுவே நல்ல வாட்டர் கண்டென்ட் இருக்கும். என்னதான் மிக்சியில் நம்ம நல்லா அடித்து எடுத்தாலும் அதில் கொஞ்சம் சக்கத்தன்மை இருக்கும். அந்த சக்கத்தன்மையை கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். ஸோ பெரிய ஓட்டை இருக்கிற ஃபில்டரில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன ஆயிடுதுன்னா நமக்கு அந்த ஸ்மூத் கன்சிஸ்டன்சி இருக்க பேஸ்ட் கிடைச்சிடுது, அந்த சக்கை இருக்காது. அதனால லாஸ்ட் ட்ராப் ஆஃப் பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் நமக்கு இதே கன்சிஸ்டன்சியில் ஈவனாக கிடைக்கும். அதே மாதிரி பன்னீர் வாங்கும்போது கண்டிப்பாக டேட் செக் பண்ணி வாங்குங்க, ஏன்னா இது டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இதில் 200 + 200 400 கிராம் இருக்குது. எனக்கு தேவை இந்த ப்ரிப்பரேஷனுக்கு 300 கிராம் தான். அதனால ஒரு 100 கிராமை நான் எடுத்து திருப்பி ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பேன். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து நீங்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும் போது எப்பயுமே அந்த பாக்ஸில் ஒரு டபுள் சைட் ஸ்டிக்கர் ஒட்டி இதோட எக்ஸ்பைரி டேட்டையும் அதில் சேர்த்து ஒட்டிடுங்க. ஸோ தட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பீங்க. பன்னீர் எப்பயுமே சில்லர் ட்ரேயில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த பன்னீரை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தால் போதும், ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஈக்குவல் சைஸ்ட் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு சின்ன ட்ரிக்குங்க, இந்த பன்னீரை அப்படியே ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக கீயில் இந்த மாதிரி லைட்டாக டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஆட் பண்ணால் இதோடைய ருசி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு சைடும் நல்லா குக் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. ஒரு 1 or 2 மினிட்ஸ் கழித்து டாஸ் ஓவர் பண்ணுங்க. ஒவ்வொரு சைடும் லேசாக கோல்டன் ஷேட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் குக் ஆகிடுச்சுன்னா பன்னீர் ஹார்ட் ஆகிடும். இப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனுக்கு இது தேவையான தாளிதம். நம்மளுடைய மெயின் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு அகலமான பேன் எடுத்துக்கலாம். அதில் பட்டர் ஹீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தாளித பொருட்களை ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 செகண்ட்ஸில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். அது கூட ஒரு 100 ml வரைக்கும் வாட்டர் கண்டிப்பாக ஆட் பண்ணணுங்க. அதுக்கும் மேலே ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடராக இருந்தால் இன்னும் கலர் நல்லாவே கிடைக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். ஓரளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் இந்த கண்டென்ட்ஸை மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விடுங்க. மூடி போட்டு குக் பண்ணலாம். இதில் இன்னும் ரிச்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணலாம்.
ஃப்ரெஷ் க்ரீம்ன்றது ஒன்றுமே இல்லைங்க. இதுக்காக நம்ம கடையில் ஒரு பெரிய பேக்கெட் வாங்க தேவையில்லை. நம்ம காய்ச்சும் போது இந்த மாதிரி மேலே சேர்ந்துருக்கிற ஆடைகள் இதை எடுத்து அதை மிக்சியில் அடிச்சுக்கிட்டா போதும். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுற கேப்லேயே என்கிட்ட இருந்த கொஞ்சம் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணி ஆற விட்டு ஆடை சேர்த்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அடித்தா நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கிரேவி நல்ல கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணிடலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம கிண்ட வேண்டாங்க, பன்னீர் உடைஞ்சிடும். மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு சிம்மிலேயே கொதிக்கட்டுங்க. ஒரு 2 to 3 minutes ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிடும். அப்போது நம்ம கசூரி மேத்தி கைகளுக்கு நடுவில் வச்சு லைட்டாக மசிச்சு விட்டு ஆட் பண்ணிடலாம். இதுதான் அந்த சூப்பரான அரோமா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அரோமாவை நமக்கு கொடுக்குது. சூப்பர் கசூரி மேத்தி ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க. ஒரு 2 minutes ஆல்ரெடி நம்ம சிம்மில் தான் வச்சுருப்போம். ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவி சுட சுட சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் நம்ம சர்வ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ. பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸுங்க. இப்போ பெங்களூர் தக்காளிக்கு பதிலாக உங்களுக்கு நாட்டு தக்காளி தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணும்போது நம்ம கரம் மசாலா, சில்லி பவுடர் ஆட் பண்ணுறப்போ ஒரு 1/2 teaspoon சுகர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் அந்த தக்காளி இருக்கிற புளிப்பை எடுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இந்த ப்ரிப்பரேஷனில் உருண்டை காஞ்ச மிளகாய் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நீட்டமான வரமிளகாய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 4 to 5 மிளகாய் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம்.